அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் பள்ளிக்கூடத்தில் புதுசாக ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரே மொபைலில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் எப்படி ஆட் பண்ணுறது, நமக்கு தேவையில்லாத ஜிமெயில் ஐடியை ஃபோன்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒரு சிலருக்காக இந்த வீடியோ. முதல்ல நம்ம ஜிமெயிலை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். மேலே அந்த கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு அது போகும். இமெயில் ஐடிக்கு உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட்ஸ், மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஜிமெயில் ஆர் கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நியூ அப்படின்னு வரும். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு இமெயில் ஐடி இருக்குது, அதை இந்த ஃபோனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப நியூவை கிளிக் பண்ணிக்கங்க. நியூவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. இது நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நான் ஒழுங்காக ஒரு பேர் கொடுத்தோம், இல்லை தேவையில்லைங்கிறப்ப நீங்கள் ஏதாவது லெட்டர் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகிடும். இப்போ இமெயில் ஐடி கேட்குது, நம்ம இமெயில் ஐடியோட பேர் நேம் கொடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேரோட இன்னொரு பேர் சேர்த்து கொடுத்துங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஒய்ஃப் பேரோ இல்லை உங்கள் குழந்தைங்க பேரோ கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொடுத்துட்டு ஏதாவது நான் அப்படி அவைலபிள் இல்லைன்னா ஏதாவது நம்பர் கொடுத்துங்க. பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும். அப்படி கொடுத்தீங்கனாக்கா அதேமாதிரி நீங்கள் பல இமெயில் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னொரு இது பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனாக்கா நீங்கள் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இது அவைலபிள் இருக்கான்னு பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து இந்த ரைட் சைடில் உள்ள அம்புக்குறியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே நமக்கு இது அவைலபிள் இருக்கிறதுனால உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. சில நேரம் அவைலபிள் இல்லை அப்படின்னு வரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் அடுத்தது வேறு ஏதாவது நேமோ இல்லை பக்கத்தில் ஏதாவது நம்பர் போட்டிங்கன்னா கூட மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும். அடுத்து நம்ம இதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரே பாஸ்வேர்டு எல்லா இமெயிலுக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமாக இருக்கும். அப்படி இல்லை வேறு பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் இந்த இமெயிலுக்கு இதான் பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கிறது, எழுதி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நமக்கு எதுக்கு பல இமெயில் இப்போ யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இப்போ நிறையா நம்ம ஃப்ரீ கால் ஆப்ஸில் நமக்கு இது முடிஞ்சிச்சு. அடுத்தது கீழே போய் இந்த நாட்னு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள ரைட் சைடில் உள்ள அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் இந்த அக்செப்டடில் போய் அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கங்க. நமக்கு அக்கௌண்ட் சேவிங் ஆகுது. இப்போ இதான் லாஸ்ட். நமக்கு இந்த இதை நம்ம கரெக்டாக டைப் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டு நம்ம ஃபோனில் சேவ் ஆகிடும். DONMA முடிஞ்சிட்டு இப்போ நமக்கு எதுக்கு பல இமெயில் ஐடி நமக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ நிறைய ஃப்ரீ கால் ஆப்ஸில் நமக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப $1 இல்லை 10 நிமிஷம் இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம அக்கௌண்ட் இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பல இமெயில் ஐடி நம்ம ஃபோனில் இருக்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஒரு இமெயில் ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணி பேசிவிட்டு நமக்கு அவங்க கொடுக்குற ஃப்ரீ காலை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம ஒரே ஃபோனில் இப்போ பல இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். இப்போ கூட இந்த ஸ்பெக்ஸ்டெல் அப்படிங்கிறதுல நம்ம இந்த இது கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு இமெயில் ஐடிக்கும் $6 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி அதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி வேறு ஆப்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பல இமெயில் ஐடியை வச்சு நம்ம ஃப்ரீ கால் ஈஸியாக பேசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி இப்போ ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரிமூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு கீழே நம்ம ஃபஸ்ட்டு பேஜுக்கு போய் அந்த கீழே உள்ள அந்த மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபோனில் உள்ள இப்போ ஃபோனில் 2 இமெயில் ஐடி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணது நம்ம பழைய இமெயில் ஐடியும் இருக்குது. நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண இப்போ 2 இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு நம்ம இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த புதுசாக ஓப்பன் பண்ணதை போய் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அந்த மெயில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கும். புள்ளியை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கேன்சல் சிங்க் அப்படிங்கிறதும் ரிமூவ் அக்கௌண்ட்ஸும் வரும். நீங்கள் போய் கீழே போய் ரிமூவ் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட் நம்ம ஃபோன்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது நமக்கு பல பேருக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாத யாருக்காவது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜையும் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி லைக் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.